மிகவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பங்களா. அங்கே இருந்த $10 மில்லியன் மதிப்புள்ள ஒரு அபூர்வ வைரம் ஸ்பாட்லேயே மாயமாய் போனது. கேட்லாக் செய்யப்பட்டுதான் இருந்தது. சிசிடிவியிலும் யாரும் உள்ளே வரவில்லை, வெளியேயும் போகவில்லை. இது எப்படி சாத்தியம்? இன்ஸ்பெக்டர் டேனியல் இந்த தீவு சந்தேக நபர்களைத்தான் சந்தேகிக்கிறார். உங்களால் இந்த மிஸ்ட்ரியை தீர்க்க முடியுமா? வைரம் காணாமல் போன அந்த நிமிடத்தில் பங்களாவில் 3 பேர் மட்டுமே இருந்தார்கள. சந்தேக நபர் 1 சமையல்காரர் ராமன் சொன்னார், நான் இரவு உணவிற்காக புதிய மீனை சமைத்துக் கொண்டிருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. சந்தேக நபர் 2 தோட்டக்காரர் சுரேஷ் சொன்னார், நான் தோட்டத்தில் இருந்த விலைமதிப்பற்ற செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தேன். சந்தேக நபர் 3 வேலைக்காரி பிரியா சொன்னாள், நான் ஷாரின் கோட் மற்றும் பெயிண்டை அவசரமாக அயர்ன் செய்து அடுத்த மீட்டிங்கிற்கு ரெடி பண்ணிக் கொண்டிருந்தேன். இன்ஸ்பெக்டர் டேனியல் இடத்திற்கு வந்து செக் பண்ணுகிறார். வைரம் இருந்த கண்ணாடி பெட்டி உடையவே இல்லை, ஆனால் லாக் மட்டும் திறந்திருந்தது. வயர்கள் எதுவும் கட்டாகவில்லை. அறையில் ஒரு சிறிய நீர்த்துளி மட்டும் தரையில் இருந்தது. டேனியல் இந்த 3 பேர் சொன்ன அறிக்கையையும் யோசித்து பார்த்தாரு. அதில் ஒருவர் சொன்னது மட்டும் பொய். அது யார் என்று உங்களால் 10 வினாடிகளில் கண்டுபிடிக்க முடியுமா? உங்கள் பதிலை மறக்காமல் இப்போதே கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுங்கள். க்ளூ, நீர்த்துளி மற்றும் நேரம். சரியான பதில், திருடன் வேறு யாரும் இல்லை, தோட்டக்காரர் சுரேஷ் தான். எப்படி என்றால், இந்த சம்பவம் நடந்தது இரவு 11 மணிக்கு. எந்த தோட்டக்காரராவது நடுராத்திரியில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்களா? அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் தான் அந்த ஈர நீர்த்துளிகளை தரையில் விட்டுச் சென்றுள்ளார். டேனியல் இதை வைத்து சுரேஷை கைது செய்து வைரத்தை மீட்டார். நீங்களும் இதை சரியாக கண்டுபிடித்தீர்களா? வீடியோ பிடித்திருந்தால் லைக்